மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அவதார தத்துவம், பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை பற்றிய விளக்கம் வந்தது. ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துரத்தல். ஆத்மா என்றுமே அகர்த்தா, அனாத்மா என்றுமே கர்த்தா. ஆத்மா ஒருபோதும் எந்த செயலும் செய்யாது. அனாத்மா இந்த உடலும் மனமும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். உடலாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த அனாத்மான்னு சொல்லக்கூடிய எல்லாமே செயல்படும். அது செயல்படாத போதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. உண்மையிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆத்மா செயல்படுவது போல் தெரிந்தாலும் செயல்படாமல் இருக்கும். இதுதான் தத்துவம். நான் ஆத்மா, அகர்த்தா, எந்த செயலும் செய்யாதவன். என் மீது கற்பிக்கப்பட்ட இந்த உடலும் மனனும் செயல்படுகிறது. அதுதான் தாத்பரியம். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஞான கர்ம சந்நியாச யோகங்கிறதுல விளக்கினார். விளக்கி இதை புரிந்து கொள்வதற்காக 12 சாதனைகள் சொன்னார். அதில் முக்கியமான சாதனை ஞான யோகம். 11 சாதனை அதுக்கு துணை புரியக்கூடிய சாதனைகள். இந்த 12 சாதனைகளில் ஞானமே உயர்ந்த சாதனை அப்படிங்கிறதையும் சொன்னார். இருக்கிறதுலே உயர்ந்த சாதனை ஞானமே. ஞானந்தான் இருக்கிறதுலே மிக ஹையஸ்ட் சாதனை. வேறு எந்த சாதனை செய்வதை விட ஞான யோகமே அனைத்துக்கும் மேலானது. அது முற்றிலும் முடிவடையக்கூடிய நிறைவான இறுதியான சாதனைன்னு சொல்லி 33வது ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தார். பிறகு 34வது ஸ்லோகத்தில் இந்த ஞானம் அவ்வளவு உயர்ந்த சாதனை, முடிவான சாதனை, இறுதியான சாதனைன்னு சொன்ன உடனே அந்த ஞானத்தை எப்படி அடைவது, எங்கிருந்து பெறுவது, எப்படிப்பட்ட மனநிலையில் பெறுவது, யாரிடம் பெறுவது அப்படிங்கிறதுக்காக 34வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வர்றார். இதில் சிஷ்யனுடைய லட்சணம் 3, குருவினுடைய லட்சணம் 2 சொல்லப்படுகிறது. நாம் ஞானத்தை பெற வேண்டும். எப்படி பெற வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருந்து பெற வேண்டும், நம்மளுக்கு என்ன மாதிரியெல்லாம் தகுதி இருந்தால் அந்த ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் சொன்னார். அதாவது சிஷ்யன் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையான்னார். இந்த ஞானத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உபாயம் என்ன? 3 லட்சணம் சொன்னார். 1 பிரணிபாதேன, பணிந்து. பொதுவாக ஒரு அறிவை பெறணும்னாலே என்ன வேணும்? பணிவு வேணும். பணிவு இல்லாட்டி அறிவை பெற முடியாது. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து குருவிடம் சென்று இந்த ஞானத்தை பெற வேண்டும், பணிவு வேண்டும்னார். ஏன்னா ஆணவம் விரிஞ்சுன்னு சொன்னால் ஒன்றும் உள்ளே போகாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் உள்ளே போகாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், பிறகு எப்படி உள்ளே போகும்?
ஒன்றும் தெரியலேன்ட்டு போனாத்த அங்கே போய் தெரிஞ்சாலும் கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு பணிவோடு கேட்கணும். அது முதல்ல ஆணவம் போகும் இந்த குருவிடம் நாம் பணிந்து வணங்கும் பொழுது. பிறகு இரண்டாவது குணம் பணிவிடை செய்தல் சொன்னார். குருவிடம் சென்று பணிவிடை செய்தல். இது எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, இல்லறத்தில் இல்லாமல் நேரடியாக துறவரத்திற்கு செல்லும் சிஷ்யர்கள் இல்லறத்தில் இருந்தால் கர்மயோகம்லாம் செஞ்சு நல்ல நிறைய அடியெல்லாம் வாங்கி உதையெல்லாம் வாங்கி மனசெல்லாம் பக்குவமாக இருக்கும். நேரடியாக போகும்போது அதெல்லாம் இருக்காது. அப்போ ஆசிரமத்தில் போய் சேர்ந்த உடனே அங்கே குருவுக்கு கர்மயோகமாக பணிவிடை செய்ய வேண்டும். அப்பொழுது அவனிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச அழுக்குகள்லாம் போய் மனசு தூய்மை அடையும். அந்த அசுத்தமெல்லாம் மனதில் நீங்கும். இனியொன்று, இவன் குருவிடம் நேரடியாக போகும் பொழுது இவனுக்கு ஒரு சிரத்தை வரும், நம்பிக்கை வரும். ஏன்னு சொன்னால் அவற்றை ஞான பலனை பார்ப்பான். அந்த குருவிடம் பார்க்கும் பொழுது இவனுக்கு இந்த ஞானத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். 2 பண்புகள் சேவையினால் இவனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். மன தூய்மை, சிரத்தை. பிறகு 3வது பரிப்பிரஷ்னேன, முறையாக கேள்வியை கேட்க வேண்டும். ஏன்னா குருட்ட போய் பணிஞ்சு வணங்கியாச்சு, சேவை செய்கிறோம், அங்கே போய் இருக்கோம். கேட்காம அவராக நம்ம மனசில் இருக்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிடுவாரா? சொல்ல மாட்டார். கேட்டாத்தே சொல்லுவார். குருட்ட போய் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு ஞானத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும், கேட்டு பெற வேண்டும். கீதையிலே சொல்லியிருக்கார் கடைசியில், கேட்காதவனுக்கு இந்த ஞானத்தை புகட்டாதே அப்படின்னு உபதேசம் முடித்த பிறகே சொல்கிறார். பகவத்கீதையிலே சொல்கிறார் கடைசியில். இந்த 66க்கு அடுத்து 67வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர், தவம் இல்லாதவனுக்கு, பக்தி இல்லாதவனுக்கு, கேட்ப விரும்பாதவனுக்கு நான் இதுவரை சொன்ன இந்த ஞானத்தை சொல்லாதேன்னே பகவானே அட்வைஸ் பண்ணுறாருப்பா. அப்போ கேட்க வேண்டும். இன்னொன்று, எப்பயுமே நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை சொன்னாத்தான் புரியும். அவராக சொல்லி தெரிஞ்சுக்கிற மாட்டார். அது ஒரு அர்த்தம். இனியொன்று, இந்த ஞானத்தை சிரவணத்தின் மூலமாகத்தான் பெற வேண்டும். நாமளாக படித்தா அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிற முடியாது. ஓரளவுக்கு படித்தா புரியலாம். இல்லது கேட்ட பிறகு அதை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக வேணால் நம்ம கேட்கலாமே ஒழிய, இல்லாட்டி அது புரியவே புரியாது. ஆகவே கேட்க வேண்டும். அதனால் என்ன சொல்கிறார்? பிரணிபாதேன சேவையா பரிப்பிரஷ்னேனன்னு 3 வார்த்தை சொன்னார். பணிந்து, பணிவிடை செய்து, கேட்டும் இந்த ஞானத்தை பெறுவாயாக. இப்போ 2வது விரல் என்ன பண்ணிட்டார்? எப்படிப்பட்ட குருவிடம் போய் கேட்க வேண்டும்? உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினகன்டர். இந்த ஞானத்தை உனக்கு குருவானவர் உபதேசிப்பார். எப்படிப்பட்ட குரு? ஞானினக தத்துவதர்ஷினகன்னர். இதுக்கு தான் போன கிளாஸில் நிறையா பார்த்தோம். ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர். ஞானினகன்னா முறையாக அவருடைய குருவிடம் சென்று பாடத்தை முறையாக கேட்டு புரிந்து கொண்டவர். தத்துவ தரிசனகன்னா புரிந்து கொண்ட ஞானத்தில் சந்தேகம் இல்லாமல் அதை புரிந்து நன்கு நிஷ்டையடைந்து நிலைநிறுத்தி விட்டவர் அப்படின்னு பார்த்தோம். நிறைய பேர் நான் தான் குருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குருன்னா அதுக்குன்னு சில தகுதி இருக்குது. நீங்கள் ஒரு குருகிட்ட போகணும்னு சொன்னால் முதல் தகுதி என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு குரு இருந்திருக்கணும். அவருக்கு ஒரு குரு இருந்திருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா கடவுளுடைய அவதாரமாக இல்லையா? அவர் குரு இருந்தாரா இல்லையா? அவர் ஒரு ஆசிரமத்தில் படிச்சுட்டு வர்றார். அவதார புருஷர் தானே, படிச்சுட்டு வர்றார். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லி தர்றார், ஞானத்தை உபதேசிக்கிறார். வியாச பகவான் குரு இருக்கிறார். எல்லாத்துக்குமே குரு பரம்பரை இருக்குது. நம்ம இந்த இதில் படிக்கும்போதே பார்க்குறோம். எல்லா குரு பரம்பரையும் சொல்லித்தான் படிக்கிறோம். ஆதிசங்கரர் அவர் குரு, அவர் சிஷ்யர்கள் 4 பேர், அதில் வந்த குரு பரம்பரைகள். இன்றைக்கெல்லாம் சிருங்கேரி மடம் எல்லாம் அந்த பரம்பரையில் வந்தது தான். இப்படி குரு பரம்பரை இருக்க வேண்டும். அவர் முறையாக கேட்டிருக்க வேண்டும், கேட்டு அது நிலை பெற்றிருக்க வேண்டும். இதுபோக மிச்சம் 2 குருவை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் தெரியுமா? 3 வகையான குரு பார்த்தோம்.
ஒன்று ஸ்ரோத்ரியன், இனியொருவன் பிரம்மனிஷ்டன், மூன்றாவது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன். அதாவது ஒருத்தர் நல்ல முறையாக பாடம் கேட்டிருப்பார், ஆனால் கேட்டிருந்தாலும் அவருக்கு தத்துவம் புரிந்திருக்காது. முறையாக போய் ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணி பரிட்சை எழுதுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. சிலர் புரியாது, ஆனால் நல்லா மனப்பாடம் பண்ணிடுவான். மனப்பாடம் பண்ணி சொல்ல சொன்னால் அப்படியே வரிசையாக சொல்லுவான். அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணியிருப்பார், கேட்டிருப்பார், கேட்டதை அப்படியே சொல்ல தெரியும் கிளிப்பிள்ள மாதிரி. ஆனால் அந்த ஞானம் புரிஞ்சிருக்காது, நிஷ்டை அடைஞ்சிருக்கார். ஆனால் முறையாக சொல்லித்தருவார் அவர். அவர்கிட்ட போய் படிக்கலாம். ஏன்னா அவர் முதல்ல எதை சொல்லணும், ரெண்டாவது எதை சொல்லணும் அவருக்கு தெரியும். முதல்ல கர்மயோகம், பக்தி யோகம், பிறகு ஞான யோகம் முறையாக சொல்லி கொடுப்பார். ஏன்னா முறையாக கேட்டதுனால. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவருக்கு ஞானத்தில் நிஷ்டை இருக்காது. இனியொருத்தர் எப்படின்னா, இவர் ஸ்ரோத்ரியன்னு பேர். இனியொரு குருவு பிரம்மனிஷ்டன். இவர் முறையெல்லாம் பாடம் கேட்டிருக்க மாட்டார். நிறைய ஏதோ ஜென்மத்தில் நல்லா தபஸ் பண்ணியிருப்பார். அந்த தப வலிமையினால் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் ஒருத்தட்ட கேட்டவுடன் அந்த ஞானம் வந்திருக்கும். அந்த ஞானத்தில் நிலை பெற்றிருப்பார். இவர் நல்ல பிரம்ம நிஷ்டனாக இருப்பார், ஆனால் முறையாக சொல்லித்தர தெரியாது. போய் கேட்டால் என்ன பண்ணுவார், எனக்கு மனசு சுத்தம் இல்லாமல் இருக்குன்னா, மனசுன்னு ஒன்று இருந்தால் தானப்பா சுத்தம் இல்லாமல் இருக்குன்றுவார். மனசுனே ஒன்றுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்ன, பிரச்சனையே இல்லையேம்பார். அந்த ஸ்ரோத்ரியன் என்ன பண்ணுவான், முறையாக சொல்லுவான். மனசு சுத்தம் இல்லைன்னா கர்மயோகம் பண்ண அதெல்லாம் சொல்லுவான். இவர் அதெல்லாம் இல்லை, இவர் அப்படி போயிடுவார். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்கிறவர் முறையாகவும் கேட்டிருக்கின்றார். அந்த பாடத்தை தெளிவாக புரிந்து அதில் நிஷ்டை அடைந்தவர். அப்படிப்பட்ட குருவிடம் நீ பாடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். கேவல ஸ்ரோத்ரியம் போய் கேட்டால் என்ன தடை வரும்? அதாவது பாடத்தை மட்டும் கேட்டிருக்காரு, ஞான நிஷ்டை இல்லை. இன்னொருத்தர் ஞானத்தை மட்டும் அடைஞ்சிருக்காரு, முறையாக பாடம் படிக்கலை. இந்த ரெண்டு பேர்கிட்ட நம்ம போய் பாடம் படித்தா நம்மளுக்கு எப்படியெல்லாம் தடை வருங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். அதாவது இந்த முறையாக பாடம் படித்தவர்கிட்ட போனோம்னு சொன்னால் அவர் ஞான நிஷ்டை அடையலை. அதனால் முதல்ல எல்லாம் கேட்டிருப்போம். அவர்கிட்ட போய் அவர் சாதனைகள் நிறையா பண்ணியிருக்க மாட்டார். சமத்தமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். சில சாதனைகளுக்கு என்ன பண்ணுவார், அப்படியே ஓடிடுவார். ஏன்னா அவர் முறையாக பாடம் கேட்டிருக்காரே ஒழிய அவர் எந்த சாதனையும் செஞ்சிருக்க மாட்டார். அதே மாதிரி தத்துவமசி அகம் பிரம்மாசியான நான் பிரம்மஸ்வரூபம், நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிறத இப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லுவார். அவர் புரிஞ்சு சொன்ன மாதிரி சொல்ல மாட்டார், அதில் ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டார். அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு சந்தேகம் வராது. ஆனால் முதல்ல செய்கிற சாதனைகள் என்ன, இப்படிலாம் செய்யணும்னு சொல்வார். அதனால் அவர்கிட்ட போனால் என்ன வரும்னு சொன்னால், இந்த சமத்தமத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இந்த ஞான நிஷ்டை, ஞானத்தை உறுதியாக சொல்ல மாட்டார். இந்த ரெண்டு தோஷம் நம்மகிட்ட வரும். அவர்கிட்ட முறையாக கேட்கலாம். ஆரம்பத்தில் கேட்டு கடைசியில் பிரம்மனிஷ்டன்ட்ட போயிடலாம். அவர் என்ன சொல்வார், ஒன்றுமே இல்லைன்ட்டு போவார். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போனால் ஓரளவுக்கு பிரயோஜனம் இருக்கும். கடைசியில் அவர்கிட்ட போகலாம், முதல்ல அவர்கிட்ட போகக்கூடாது. யார்கிட்ட, பிரம்மனிஷ்டன்ட்ட முதல்ல போகக்கூடாது. இவர்கிட்ட கடைசியாக போகக்கூடாது, முதல்ல போயிட்டு வந்துடணும், கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவிட்ட எப்போ ஆரம்பத்திலேருந்து போனால் முறையாக பாடம் சொல்லித் தருவார் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். நம்ம பண்புகள் குறையாக இருந்து வெறும் சம்பிரதாயத்திற்காக பாடத்தை முறையாக கேட்ட குருவுக்கு பேர் ஸ்ரோத்ரியன்னு பேர். அவற்றை ஆரம்பத்தில் போய் பாடம் கேட்கலாம். பிறகு பண்புகளும் ஞானமும் இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, நல்ல தபஸ் பண்ணியிருப்பார், ஆனால் முறையாக பாடம் கேட்கல, ஞான நிஷ்டை வந்திருக்கு. இவருக்கு பேர் பிரம்ம நிஷ்டன்னு பேர். இவருக்கு பேர் பிரம்ம நிஷ்டன். இவர் ரெண்டாவது தரம். மூணாவது பண்பு இருக்குது, சம்பிரதாயப்படி கேட்டிருக்காரு, ஞான நிஷ்டையும் இருக்கின்றது. இவருக்கு பேர் ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்ட குரு. இவரிடம்தான் நாம் கேட்க வேண்டும். ஸ்ரோத்ரியனிடம் ஆரம்பத்தில் போகலாம், முறையாக பாடம் கேட்ட குருட்ட நம்மளும் போய் பாடம் கேட்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நல்ல ஞான நிஷ்டை அடைஞ்ச குருட்ட கடைசியாக போகலாம், முதல்ல போயிடக்கூடாது. முதல்ல போனால் என்ன பண்ணுவார், நம்ம மனசெல்லாம் அவர் புரியாது. அதனால் ரெண்டும் இருந்த குரு கிடைச்சா பெட்டர். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல்ல அவர்கிட்ட கேட்டு ரெண்டாவது இப்படி வந்து விட வேண்டும். பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே சொல்கிறது ஞானினக தத்துவ தரிசினக. இந்த கடைசியாக அந்த பிரம்மனிஷ்டனான குருவிட்ட போனீங்கன்னா அவர் இந்த மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம்ன்ற குரு ஏது, சிஷ்யன் ஏது,
அம்மா ஏது அப்பா ஏது, இந்திரியங்கள் ஏது மனசு ஏதுன்ற ஒரு பாட்டே இருக்குது. ஒரு இது ஸ்லோகம் இருக்குது. மனோபுத் அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்திர சிக்வேன சிக்ரான நேத்திரேன்னு ஒரு இது இருக்குது. இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, பஞ்சபூதம் இல்லைன்னே வரும். இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் பிரம்மனிஷ்ட குரு. அவர்கிட்டையெல்லாம் கடைசியாக போகலாம், முதல்லையே போயிடக்கூடாது. நாம் சம்பிரதாயப்படி படித்து அதில் நிஷ்டையான குரு ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்ட்டார். பிறகு இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படிங்கிறார். இங்கே பன்மையில் சொல்கிறார். பன்மையில் நீங்கள்னு சொன்னன்னு அர்த்தம். உபதேசம் செய்வார்கள்னு ஒரு மரியாதைக்காக செய்வார்கள்னு அர்த்தம். அல்லது பல குருட்ட உபதேசம் செய்வார்களான்னு கேட்டால் அதில் என்னன்னு சொல்கிறோம்னா, பல குரு பலவிதமாக உபதேசம் செய்யலாம். நம்ம எல்லாத்தையும் போய் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா உபதேசம் செய்வார்கள்னு சொல்லி பன்மையில் சொல்லும் பொழுது நாம் எந்த குருட்ட போய் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை, தயங்காமல் கேட்கலாம். எது நல்லதோ அதை எடுத்துக்கிறணும். ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட முக்கியமாக சிரத்தையோடு கேட்க வேண்டும். அதாவது நல்ல விஷயத்தை யார் சொன்னான்னா நம்மளுக்கு அதை முதல் எடுத்துக்கிறணும். கெட்ட விஷயமா இருந்தால் விட்டு வந்துடணும். இந்த சுகாதபின்னு ஒரு ஸ்லோகம் வார்த்தை சொல்லுவாங்க. சுகான்னா கிளின்னு அர்த்தம், இன்னொன்று சுகான்னா சுகர்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை கிளி சொன்னான்னா சுகர் சொன்னான்னா கேட்க வேண்டியதை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சாதாரண ஆளாக இருப்பான், நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவான், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவான். அதனால் கேட்குறதுல தப்பு இல்லை, நாம் எதை எடுத்துக்கிறோங்கிறது தப்பு. நாங்கள் இப்போ சென்னையில் நம்ம கம்பெனி வச்சுருக்கும்போது எங்கிட்ட ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாராம். அவர் கிறிஸ்டின்னு, இன்னொருத்தர் முஸ்லீமு. இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வருமா. இவர் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காரும்பாரான், அவர் ஏசுநாதர் இப்படி சொல்லியிருக்காரும்பாரான். இவர் அடிக்கடிக்காக பண்ணிக்கிட்டே ஒரு இந்து ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் என்ன சொன்னாராம், பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஒரு ரொம்ப நாள் இப்படி சண்டை நடந்துக்கிட்டே, அப்பப்போ வாதம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்தாரான், பேச்சை நிப்பாட்டுங்க, உங்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்க போகிறாரு, உங்கள் ஏசு என்ன சொல்லியிருக்க போகிறாரு, கெட்டதை செய்யாத நல்லதை செய்யுன்னு சொல்ல எங்கள் கிருஷ்ணரை அப்படித்தான் சொல்லியிருப்பார், விடுங்கப்பா பேச்சன்னாராம். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான்னு அவர் சொல்கிறாரு. ஒரு சாதாரண ஆள் யார் நல்ல என்ன அக்கிரமம் பண்ணாதோ அதர்மம் பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாங்க, தர்மத்தை செய்யுன்னு சொல்லியிருப்பாங்கப்பா. இதை தவிர என்னப்பா சொல்லியிருக்க போகிறாங்க, இதுக்கு போய் சண்டை போடுறீங்கன்னாராம். அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ பிரயோஜனமாக அறிஞ்சுங்கிறார். அன்றைக்கிருந்து நாங்கள் வாதம் பண்ணுறது நிப்பாட்டிட்டோங்கிறார். ஒரு சாதாரண ஆள் சொன்னால் கூட அந்த வார்த்தை எவ்வளோ பயன்னு பார்க்கணும் நம்ம. அதனால் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எவ்வளவு பிரயோஜனம் பார்த்து அதோடு வந்துடணும். அங்கே போய் தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆனால் யாராவது ஒருவரிடம் முழுமையான சிரத்தை இருக்க வேண்டும். அதுக்காக விசிஷ்டார்த்தம் சொல்கிறதையும் நம்புகிறேன், துவைதம் சொல்கிறதையும் நான் கேட்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதோட நிப்பாட்டிக்கிறேன்னு. அங்கே அத்வைதத்தை கொண்டு எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் எல்லாம் ஒன்றுன்னா அது வராது. எப்படி ஒன்றா இருக்கா? யாராவது ஒரு இதிட்ட நம்பிக்கையோடு அந்த பரம்பரையில் கேட்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிறலாம், தப்பு இல்லை. இவர் 24 குருட்ட பாடம் கற்றேன்னு சொல்கிறாரா இல்லையா, அவதூத சன்னியாசி. ஒவ்வொரு பண்புகளை கற்றுக்கிட்டார். ராமகிருஷ்ணருக்கு பைரவி பிராமணின்னு ஒரு குரு இப்படி இருந்தாங்க. அப்புறம் தோதாபுரிங்கிறவர் கடைசியாக அத்வைத ஞானத்தை போயிச்சார். இப்படி பல பேர்த்த கேட்டிருக்கலாம். கடைசியில் ஏதாவது ஒன்றில் நிலை பெற வேண்டும், ஒருவரிடம் சிரத்தையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இனி என்ன பண்ணணும், இந்த மனநிலையோடு இப்படிப்பட்ட பாவனையோடு இப்படிப்பட்ட குருவிடம் சென்று இந்த ஞானத்தை பெறுவாயாக என்று உபதேசத்தை இங்கு முடிக்கின்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தத்வித்தி பிரணிபாதேன. பிரணிபாதேனன்னா வீழ்ந்து வணங்கியும் அல்லது பணிந்தும் அல்லது நமஸ்காரம் செய்தும், சேவையா கடைசி வார்த்தை சேவையா, பணிவிடை செய்தும், அதுக்கு முதல் வார்த்தை பரிப்பிரஷ்னேன கேட்டும், முறையாக குருவிடம் சென்றும் கேட்டும், பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்டும். பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா 3 வார்த்தை சொல்கிறார் சிஷ்யனுடைய லட்சணத்துக்கு. பிரணிபாதேனா பணிந்து, சேவையானா சேவை செய்து, பரிப்பிரஷ்னேனா கேட்டு. யார்கிட்ட? தத்வித்தி. அப்படி கேட்டால் என்னென்னா, அந்த ஞானத்தை வித்தி, அந்த ஞானத்தை
தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டு அதை தெரிந்து கொள்ளுன்ட்டார். தத்வித்துன்னா அதை தெரிந்து கொள். எதை இது வரைக்கும் நான் உபதேசம் பண்ணினேன், இந்த 33வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயத்தையெல்லாம் நீ அதை தெரிந்து கொள். எப்படி? பணிவிடை செய்தும் பணிந்தும் கேட்டும் தெரிந்து கொள். அடுத்த வரியில் யாரிடம் அப்படிங்கிறார். உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. இங்கே ஞானம் தே ஞானம் இருக்கு. உபதேக்ஷயந்தி தே ஞானம். ஞானம்னா அந்த ஞானத்தை, தே உனக்கு, ஞானினக தத்துவதர்ஷினக. ஞானினகன்னா பிரம்ம தத்துவத்தை கேட்டவர்கள், ஸ்ரோத்ரியர், கேட்டு புரிந்து கொண்டவர்கள். தத்துவ தரிசனம்னா அந்த தத்துவத்தில் நிலை பெற்றவர்கள். இதுக்கு ஒரே அர்த்தத்தில் சொன்னால் ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டனாக உள்ள குரு. ஞானினக தத்துவ தரிசனகன்னா முறையாக கேட்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அந்த ஞானத்தில் நிலை பெற்ற இந்த ஞானிகள். தத்துவ தரிசனக. பிறகு அடுத்த வார்த்தை ஞானினக. அதுக்கு முந்தின வார்த்தை தத்துவ தரிசன. ஞானினக தத்துவ தரிசனக தே ஞானம், அந்த ஞானத்தை உபதேக்ஷியந்தி உனக்கு உபதேசம் செய்வார்கள். தேன்னா உனக்கு, உபதேக்ஷியந்தினா உபதேசம் செய்வார்கள். சென்ற ஸ்லோகத்தில் ஞானத்தினால எல்லா சாதனையும் முடிவடையுதுன்னு சொன்னார். அந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும் என்பதற்கு, நீ எப்படிப்பட்ட சிஷ்யனாக இருக்க வேண்டும் என்பதற்கு, பணிவுடையவனாக இருக்க வேண்டும், பணிவிடை செய்பவனாக இருக்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். யாரிடம்? முறையாக கேட்டு புரிந்து கொண்டு அந்த ஞானத்தில் நிலை பெற்ற குருவிடம். நீ அவரிடம் போய் கேட்டால் அவர்கள் உனக்கு எதை உபதேசிப்பார்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் ஞான பலன். 3 ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு? ஞான பலனை சொல்ல போகிறாரு. முக்கியமான பலன் 3 பலன் சொல்கிறாரு. அது அடுத்த ஸ்லோகம் 35. யஜ்ஞாத்வானா புனர்மோகமேவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயீம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகமேவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயீம். இங்கே முதல் வரியில் ஞான பலன் மோகநாசம் சொல்கிறார். ஞான பலன் மோகநாசம். 2வது வரியில் ஞான லட்சணத்தை சொல்கிறார். நம்ம இதுவரைக்கும் சொன்ன ஞானத்தினுடைய லட்சணத்தை சுருக்கமாக சொல்கிறார். இங்கே இதுவரைக்கும் நான் சொன்ன ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா மோகநாசம். அடுத்து பாபநாசம், கர்மநாசம் சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒரு பலனை சொல்ல போகிறார். மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம். இங்கே சொல்லக்கூடியது மோகநாசம். மோகம்னா என்னென்னா மயக்கம் அல்லது அறிவின்மைன்னு அர்த்தம். இந்த மயக்கம், அறிவின்மை நாம் பெற்ற ஞானத்தினால் அழிக்கப்பட்டுவிடும். இதுதான் ஞானத்தினுடைய முதல் பலன். என்ன விதமான மோகம் மனுஷனுக்கு இருக்கும்னா, பொதுவாக எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் இருப்பான். இது தர்ம அதர்ம விஷயத்தில் மோகம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. பிறகு எது உண்மை எது பொய் என்று தெரியாது. எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற விஷயத்தில் மோகம், மயக்கம். இந்த 2 விஷயத்தில் மனிதனுக்கு மயக்கம் இருக்குது. இது 2மே அர்ஜுனனுக்கு இருந்துச்சா இல்லையா? 2ம் அர்ஜுனனுக்கு இருந்துச்சு. தர்ம அதர்ம விஷயத்துலையும் இருந்துச்சு. முதல் அத்தியாயத்தில் என்ன பண்ணுறான்? அதர்மத்தை தர்மமாக சொல்லுவான், தர்மத்தை அதர்மமாக சொல்லுவான். அது சொல்வதற்கு காரணம் என்ன? இவனுக்கு ஆத்ம அனாத்ம அறிவின்மை. ஆத்மா எது அனாத்மா எதுங்கிற ஞானம் இல்லை. அந்த மோகம் இருந்துச்சு. இப்போ இதை அடைஞ்சிட்டேன்னா நீயே அந்த மோகத்தை மீண்டும் அடைய மாட்டாய். அந்த மோகம் நாசத்தை அடைந்து விடும் சொல்கிறார். இங்கே சொல்கிறது, இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது முக்கியமாக ஆத்ம அனாத்ம விஷயத்தில் இருக்கக்கூடிய மோகம் நாசத்தை அடைந்துவிடும். இந்த ஆத்மா அனாத்மாவில் என்ன மோகம் இருக்குன்னா, ஆத்மா ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பல ஆத்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மோகம். பிறகு
ஆத்மா என்றும் அழிவதில்லை. அப்புறம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஆத்மா அழியும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனன் என்ன நினச்சான்? பீஷ்மர் துரோணரை அவங்க உடம்பு ஆத்மா நினச்சி அவங்க அழியறதை நினச்சி தானே துக்கப்பட்டான். அவங்க அழிஞ்சிருவாங்களோ நினச்சி துக்கப்பட்டான். இவனுடைய அழிவை நினச்சோம் இவன் துக்கப்பட்டான். பிறகு இன்னொரு மோகத்துக்கு லட்சணம் என்னன்னா, ஒரு பொருளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பொருளை ரொம்ப மோகமாக இருக்குன்னு அர்த்தம். இருக்கா இல்லையா? நம்ம ஒரு பொருள் தேவை, அந்த பொருளுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம்னு சொன்னால் என்னாகும்? அது மோகம். அதாவது ஒரு பொருள் பிற இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பொருள் உண்மையிலே இல்லை, தோற்றமாக தான் இருக்குது, ஆனால் அது என்றும் இருப்பதாக நினைப்பது. கயிறு பாம்பு இருக்குது, பாம்புங்கிறது தோற்றம்தான், அதை பாம்புன்னு நினச்சி முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் மோகம். சினிமா இருக்குது, சினிமாவில் எவ்வளோ ரியாலிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோதான் ரியாலிட்டி கொடுக்கணும். சினிமாவை உண்மை நினச்சா என்ன ஆகுறது? சினிமாவுக்கு போகிறோம், 100 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா கொடுத்து வாங்கினா அப்போ அதுக்கு மேலே ரியாலிட்டி கொடுக்குறோமா இல்லையா? அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஹீரோ அடிக்கிறத அப்படியே உண்மை நம்பித்தான் எல்லோரும் ஏமாந்துடுறாங்க. அப்படி ஏமாந்த ஓட்டும் போட்டுறது. சினிமாவில் இருக்கிறத முழுசாக அப்படியே நம்புறது. பைப்பை பிடுங்கி யாராவது அடிக்க முடியுமா? ரஜினிகாந்த் அடிக்கிறாரு. ஒரு சின்ன கம்பியை பிடுங்க முடியாது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் அப்படியே ஜெயிலில் கம்பியெல்லாம் வளைப்பார். எல்லாம் அதாவது பயில்வான் பண்ணுவாங்க, பண்ண முடியாமல் இல்லை, ஆனால் அது அப்படியே ரியாலிட்டி கொடுக்கறது, உண்மை நினைக்கிறது. நீங்கள் சாதாரண தெருவில் சண்டை போடுற மாதிரி போட்டால் யார் பார்ப்பா? ஒரு இப்படி அடித்த உடனே 10 பேர் விழுகணும், அப்போ தான் நாம் ரசிக்கிறோம். என்ன அதை புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணுறான்? நாம் அதிகமாக பொய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாம் ஏமாத்துறான், நம்மளை ஏமாத்துறான், நம்மளை மோகத்தில் வீழ வைக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கிறத மொத்தமாக பிரித்தா 2ஆக பிரிக்கலாம், ஆத்மா ப்ளஸ் அனாத்மா. ஆத்மா என்றும் அழியாதது, மாறாதது, நிலையானது. அனாத்மா என்றும் அழிவது, தோன்றுவது, மறைவது. இது சாதாரணமாக கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன நினைக்கிறோன்னா அப்பப்போ வந்துட்டு போயிடுது, திருப்பி மோகம் மறைச்சிது. சுடுகாட்டோடு நின்று போகுது. சுடுகாட்டில் மட்டும் பார்க்கலாம், நீங்கள் நிறைய பார்க்கலாம். சுடுகாட்டு வேதாந்தம்னே சொல்லுவாங்க, சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. நேற்று இருந்தான்ப்பா, இன்றைக்கி போயிட்டான். நம்ம என்னமோ ரொம்ப நாள் இருக்கும் போது செத்த பிணத்தை பார்த்து சாகப்போகும் பிணங்கள் அழிகின்றன்னு சொன்னாராம் பட்டினத்தார். அது மாதிரி நாம உடம்பு மட்டும் இருக்குங்கிறது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு மோகம் இருக்குது. எல்லா உடம்பும் அழியும், கட்டாயம் அழியும். இந்த உடம்பு அழியும், எல்லா உடம்பும் அழியும். ஆனால் என்ன பண்ணுறோம்? அதுக்காக அழுகாமல் இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் அழுதுட்டு பேசாமல் இருந்தான்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த வெறும் தோற்றமாக இருப்பதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மை என்று நினைப்பது மோகம். இந்த மோகமானது சென்றுவிடும் அப்படிங்கிறார். அதை சொல்கிறார், யத் ஞாத்வா, எந்த ஞானத்தை அடைந்து ந புனக மோகம் ஏவம் யாஸ்யசி. யாஸ்யசின்னா அடைய மாட்டாய். இந்த நாங்கிறத யாஸ்யசியோடு சேர்த்துக்கிறணும். புனக மோகம், மீண்டும் மோகத்தை, ஏவம் இவ்விதம், அதாவது இப்போ நீ எப்படி மோகத்தையெல்லாம் அடைஞ்சிருக்காயோ இந்த மோகத்தை நீ ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா மீண்டும் இந்த மோகம் வராது. இல்லை எனக்கு இப்போ மோகம் போயிடுச்சு திருப்பி வந்துடுமான்னு அந்த பயம் தேவையில்லை. உனக்கு இந்த ஞானம் இந்த ஞானத்தில் நிலை பெற்று விட்டால் உனக்கு மோகம் கட்டாயம் அழிந்துவிடும், மீண்டும் வராதுன்ட்டார். மீண்டும் இந்த மோகத்தை நீ அடைய மாட்டாய்ங்கிறார். ந புனக மோகம் ஏவம் ஆசேசி. அர்ஜுனன் ஆரம்பத்தில் மோக வசப்பட்டு துயரத்தில் ஆழ்ந்திருந்தான். அதனால் இவர் சொல்கிறாரு, நீ இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா நீ 1வது அத்தியாயத்தில் புலம்புனது மாதிரி இனிமேல் புலம்ப மாட்டேங்கிறார். 1வது அத்தியாயத்தில் புலம்பி தவிச்சானா இல்லையா அர்ஜுனன்? அந்த புலம்பல் உனக்கு இருகாது, அந்த துயரம் உனக்கு இருகாது, மோகத்தில் மீண்டும் வீழ மாட்டாய். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஞானம் வந்துச்சு மோகம் போச்சு, திருப்பி ஞானம் போய் மோகம் போயிடுமான்னா அப்படி வந்த ஞானமும் போகாது, போன மோகமாக திரும்பி வராது அப்படிங்கிறார். ஏ பாண்டவ,
கடைசி வார்த்தை அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார். அர்ஜுனனுக்கு தர்ம அதர்ம மோகமும் இருந்தது, ஆத்ம அனாத்ம மோகமும் இருந்தது. அந்த இரண்டும் அவனை விட்டு சென்று விடுங்கிறார். இந்த குழப்பம் நீங்கிவிடும். இந்த மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்குவது தான் மோகம். இந்த குழப்பம் எப்போ நீங்கிறது? கடைசி காலத்தில் நீங்கிற மாதிரி வச்சுக்கிறலாமா? ஒரு 70-80 வயசுக்கு மேலேன்னா நீ எப்போ ஞானம் வந்துருச்சோ அப்போ எந்த வயசாக இருந்தாலும் நீங்கிவிடும். இது முதல் வரியில் இந்த மோகம் நீங்கும் சொல்லி இந்த ஞான பலனை சொல்லிவிட்டு, ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த எந்த ஞானம்ங்கிறத ஞாபகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் சொன்ன ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த ஞானம் உனக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பார்வையை கொடுத்து இந்த பலனை கொடுக்கும்னு சொல்கிறார். அந்த ஞானம் என்ன செய்யுமா? நீ உலகத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட பார்வையை கொடுத்து உனக்கு இந்த மோகத்தை நாசம் செய்யும். நீ இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாய் அப்படிங்கிறார். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு இந்த உலகம் துக்கத்தை கொடுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா அதே உண்மை. மேலோட்டமான உண்மை என்னென்னா, ஒரு சூழ்நிலை இந்த இருக்க நல்லா உட்காந்துருக்கேன், கிளைமேட்டில் இருக்குது, ஒரு 150-110 டிகிரி வெயில் அடித்தா எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் துக்கத்தை, மேலோட்டமான துக்கம். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பொதுவாக பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா, அதை எடுத்துக்கொள்கின்ற விதம்தான் துக்கத்தை கொடுக்குமே ஒழிய அந்த உலகம் உனக்கு ஒரு நாளும் துக்கத்தை கொடுக்க. ஒருத்தர் திட்டுறாரு, அந்த திட்டக்கூடிய அந்த வார்த்தை உனக்கு துக்கத்தை கொடுக்குமா, இல்லை நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் துக்கத்தை கொடுக்குமா? இப்போ ஒருத்தன் பைத்தியக்காரன் திட்டிக்கிட்டு இருக்கான் நம்மளை, இன்னொருத்தர் வரமான், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அவன் திட்டினா நம்ம என்ன பண்ணுவான்? ஒன்றும் கண்டுக்கிற மாட்டான். இவன் திட்டினா துக்கம் கொடுத்துருவான். இவனையும் பைத்தியக்காரன் நினச்சிட்டோம்னா, திட்டவனை பைத்தியக்காரன் நினச்சி துக்கம் வராதில்ல. அப்போ எடுத்துக்கிற விதம் தானே நம்மகிட்ட இருக்குது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவாங்க, மக உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொல்லி ஒரு பழக்கம் சொல்கிற மாதிரி, ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை ஒரு உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அங்கே இருக்க அந்த வேலை பார்க்குற கூட்டி அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல விலை காஸ்ட்லியான பொருள். முதலாளி வேகமாக வர்றாரு. ஏண்டா உடச்சின்னு அவனை போட்டு திட்டுறாரு. அவனை போட்டு திட்டு கோவம் டென்ஷனாக அவர் கத்துறாரு, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறார். கத்துனோன்னு இல்லையாங்கிற. ஏன்டா இது எவ்வளவு தெரியுமா, உனக்கு தெரியுமா? உன்னையில் யார் பெத்தாலாம் வைக்கிறாரு. உள்ள சத்தம் கட்டு பையன் ஓடியார், என்னப்பா வைக்கிறீங்கிறான். யார் இவனை பெத்தாங்களோ இப்படி உடச்சி விட்டாங்கிறார். நான் தான்ப்பா உடச்சேங்கிறான். எப்படி அப்படியே கூலாகிடுறாரு. என்ன ஆகிடுறாரு? ஒரே வார்த்தை தான். அப்போ அவர் உடைச்சவுடனே துக்கம் அந்த வார்த்தையில் வரல, அந்த பொருளில் வரல. அதை யார் செஞ்சால் பார்க்குற பாவனையிலே தான் வருது. அதை எப்படி பார்க்குறோம், யார் செஞ்சால், எந்த வார்த்தை, எப்படி நம்ம அதை பார்க்குற விதத்தில் துக்கம் வருது. இவர் என்ன சொல்கிற, இந்த ஞானம் உன்னுடைய பார்வையை மாற்றி விடுங்கிறார். பகவான் கொடுக்குற ஞானம் இருக்கே, இந்த ஆத்மா அனாத்ம ஞானம் இருக்கே, இது உன்னை மாற்றிவிடும். இந்த உலகம் உனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கவில்லை. நாம் பார்க்கின்ற பார்வைதான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறது. அதனால் என்ன சொல்கிறார்னா, நீ பார்க்கும் விதம், இந்த உலகத்தை பார்க்கும் விதம் உனது துக்கத்தை நீக்கிவிடும் அப்படிங்கிறார். அது ரெண்டாவது வேலை சொல்கிறார். ஏன பூதானி அசேஷேன திரக்ஷியசி ஆத்மனி அதோமயி. ஏன எந்த ஞானத்தினால், அதாவது நான் உனக்கு இங்கு கொடுத்த ஆத்ம ஞானத்தினால், அசேஷேன மீதி இல்லாமல், பூதானி அனைத்து ஜீவராசிகளையும் நீ பார்ப்பாய். நீ நான் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கேன், அந்த ஞானத்தில் நீ எப்படி பார்ப்பேங்கிற, எல்லா உயிர்களையும் பார்ப்பேன். மீதி இல்லாமல் இந்த உயிர் அந்த உயிர்னு இல்லை, எல்லா ஜீவரையும் பார்ப்பேன். எங்கே பார்ப்பேன்னா உன்னிடத்தில். ஆத்மனி உன்னிடத்தில் பார்ப்பாய். எல்லா உயிரும் யார்கிட்ட இருக்கிறதா பார்ப்பானா, அவனிடம் இருக்கிறதாகவே பார்ப்பான். அது மட்டுமல்ல, என்ன உன்னிடத்தில் அதோமயி, மேலும் என்னிடத்திலும் பார்ப்பாய். 2 வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்கிறார். எல்லா உயிரையும் தன்னாகவும் எல்லா உயிரையும் கடவுளாகவும் பார்ப்பான்.
எப்படி பார்ப்பானா? மீதி இல்லாமல் அனைத்து உயிர்களையும் ஒரு உயிர் கூட இல்லை, எல்லா உயிர்களையும் தன்னுயிராகவும் கடவுளாகவும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பார்ப்பாய்ங்கிறார். என்னிடத்திலும் நான் பகவானிடத்துலையும் பார்ப்பாராம். இதில் ரொம்ப பெரிய அத்வைதத்தை கொண்டு வந்துட்டார் பகவான். என்ன பண்ணிட்டார்? அத்வைத ஞானத்தையே கொண்டு வந்துட்டு, மேலான நிலை, உயர்ந்த நிலை, உலகத்தை பார்க்கும் நிலை. இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா சாமி? எப்படி பார்க்குறது? எதிரியையும் நண்பனையும் ஒன்றா பார்க்க முடியுமா? விவகாரத்தில் எதிரி தான், நண்பன் தான். ஆனால் ஆள் மனசில் நம்மளுக்கு யார் மேலேயும் துவேஷம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம், இந்த ஞானம் என்ன பண்ணுமா? அதை கொடுத்துரும். வெளியே எல்லா வேறுபாடு விவகாரமும் தான் இருக்கும். ஆனால் ஆள் மனசில் யார் மேலேயும் வெறுப்பு வராது. எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்படி இருந்தால் யார் மேலே பொறாமை வரும்? யார் மேலே போட்டி வரும்? அதனால் இங்கே சம்சாரத்திற்கே துக்கத்திற்கே இடமில்லைங்கிறார். அத்வைத திருஷ்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு துக்கத்துக்கும் இடமில்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஞானத்தினால் நீ அனைத்து ஜீவராசிகளையும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பார்ப்பாயோ அந்த ஞானத்தினால் நீ மோகத்தை கடந்து விடுவாய், மோகத்தை வென்று விடுவாய். இந்த வாக்கியத்தை சுருக்கமாக பார்க்க சொன்னால், இதில் ஜீவ அபேதம் உன்னிடத்தில் பார்ப்பாயின்னு சொல்லும்போது எல்லா ஜீவராசிகளையும் உன்னிடத்தில் பார்ப்பாயின்னா அப்போ என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசியும் ஒன்றுங்கிற எண்ணம் வந்துடும். அங்கே ஜீவ பேதம் சென்று விடுகின்றது. உண்மையிலேயே இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் பேதம் கிடையாது. ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கு பேதமே கிடையாது. உடல் அடிப்படையில் மன அடிப்படையில் பேதம் இருக்குது. ஆத்மாவின் அடிப்படையில் ஒரு பேதம் இல்லை. ஒரு சின்ன குடம் இருக்குது, பெரிய குடம் இருக்குது, டம்ளர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் இருக்க ஆகாசம், அதில் இருக்க ஆகாசம், தனித்தனியாக இடைவெளியை பார்த்து தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ இடைவெளி இருந்தால் சின்ன பானை, பெரிய இருந்தால் பெரிய பானை, வெளியே இருக்கிறது பெரிய ஆகாசம். உண்மையிலே பார்த்தா எல்லாம் ஒரே ஆகாசம்தான். அது மாதிரி ஜீவ பேதம், ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் உள்ள பேதம் போய்விடுகின்றது. எல்லா ஜீவராசிகளையும் உன்னிடத்தில் பார்ப்பாய் என்று சொல்லும் பொழுது பிறகு ஈஸ்வர பேதம், கடவுளுக்கும் எனக்கும் வேறுபாடு. எல்லா ஜீவராசிகளையும் என்னிடத்திலும் பார்ப்பாயிட்டார், பகவானிடத்திலும் பார்ப்பாயிட்டார். அப்போ கடவுள் யார்? எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஜீவ பேதம் ஈஸ்வர பேதம் நீங்குகின்றது. பொதுவாக பேதம் இல்லைன்னு சொல்லாமல் உண்மையில் பேதம் இல்லைங்கிறார். வெளிப்படையாக பேதம் இருக்குது, வெளிப்படையாக பார்த்தா வேறுபாடு இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையில் பேதம் இல்லை. உடலின் அடிப்படையிலும் மனதின் அடிப்படையிலும் பேதம் இருக்கின்றது. ஆத்மாவின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு பேதமும் இல்லை. இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், கனவு தான். அதாவது கனவுல நம்ம எத்தனையோ ஜீவராசிகளை பார்க்குறோம். கனவுல எத்தனையோ ஜீவராசிகள் வருது, எல்லாம் உள்ளே வந்துட்டு போகுது, எத்தனையோ பொருள்கள்லாம் வருது. அது யாருக்குள்ளே வந்திருக்கு? நம்மளுக்குள்ளே வந்து விழித்த பிறகு பார்த்தா எல்லாம் எங்கே வந்துச்சுன்னா என் மனசுக்குள்ளே வந்தது தான். அப்போ எல்லாம் எனக்கு இல்லை, விழித்த பிறகு என்ன எல்லாம் போயாச்சு. அப்போ எல்லாமே என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்குள்ளே இருந்திருக்கு. சாஸ்திரப்படி பார்த்தா ஞானம் வந்தால், இந்த ஞானங்கிற விழிப்பு வந்தாச்சுன்னு சொன்னால், இந்த அறிவு வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன எப்படி பார்ப்போமா? எல்லா உயிர்களும் ஒன்று தான், ஏகம் ஆத்மா அப்படிங்கிற ஞானம் வந்துவிடும். அஞ்ஞானத்திலேருந்து விழிச்சு கொண்டா. கனவில் பார்த்த எல்லாம் எனக்கு வேறு ஏதாவது இருந்துச்சு, எனக்கு தனியாக இருந்துச்சு. கனவுல பார்த்த எல்லாமே எங்கே இருந்துச்சு? எனக்குள்ளதே இருந்துச்சு, எனக்கு வேற இல்லை. அது மாதிரி விழித்த உடனே என்னாச்சு? முதல்ல வேற இருந்துச்சு கனவுல, ஆனால் விழித்த பிறகு வேற இல்லை. அது மாதிரி அறியாமையில் இருக்கும்போது எல்லாம் வேற இருந்துச்சு, அறியாமையிலிருந்து விழித்த பின்பு எல்லாம் ஒன்றாக தெரியும். இதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த பானை ஆகாசம்தான். ஒரு பானை முதல்ல நான் சின்ன பானை இவ்வளோதான் இடைவெளி இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் அடுத்த பானையை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க ஆகாசம் என்கிட்ட இருக்க ஆகாசம் ஒன்றுங்குது. அப்புறம் வெளியே இருக்க ஆகாசம் இந்த ஆகாசம் ஒன்றுன்னு புரிகிறது வரை, புரியாமல் இருக்கிறது வரைக்கும் சொல்லும். புரிஞ்ச பிறகு எல்லா ஆகாசம் ஒன்று தான். இது அத்வைத திருஷ்டி அப்படிங்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு பலன் சொல்ல போகிறாரு. இங்கே சொன்ன பலன் மோகநாசம். அந்த மோகநாசம் எப்படிப்பட்ட ஞானத்தினால் வந்தது? அனைத்து ஜீவராசிகளையும் என்னிடத்திலும்
பகவானிடத்திலும் பார்க்கின்ற ஞானத்தினால் வந்ததுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தலாம் ஒரே நிமிஷம். பாண்டவ முதல் வரி கடைசி வார்த்தை. ஏ அர்ஜுனா, எதை எந்த ஞானத்தை ஞாத்வா அறிந்து அல்லது அடைந்து, ந கடுத்து புனர் மோகம் ஏவம் ஏவம் இவ்விதம் இப்போ அடைஞ்சிருக்க இந்த மோகத்தை புனர்மோகம் மீண்டும் ந அந்த நங்கிறத யாசியசியோட சேர்த்துக்கிறேன். யாசியசினா அடைய மாட்டாய். புனமோகம் மீண்டும் மோகத்தை ந யாசியசி அடைய மாட்டாய். ரெண்டாவது வரி ஏன எந்த ஞானத்தினால், எதனால் அல்லது எந்த ஞானத்தினால், அசேஷேன பூதானி அசேஷேன, பூதானின்னா அனைத்து உயிர்களையும், அசேஷேனன்னா மீதி இல்லாமல் மிச்சமில்லாமல் எல்லா உயிர்களையும், திரக்ஷியந்தி அதாவது திரக்ஷியசி ஆத்மனி, அதை பிரிச்சம் சொன்னால் திரக்ஷியசி ஆத்மனின்னு பிரிக்கணும். ஆத்மனி எல்லா உயிர்களையும் ஆத்மனி உன்னிடத்திலும், அதோ மயி மேலும் என்னிடத்திலும், அதோன்னா மேலும், மயின்னா என்னிடத்திலும், திரக்ஷியசி பார்ப்பாய். இங்கே ஞானபலன் மோகநாசம், மோகத்தை மீண்டும் அடைய மாட்டாய். எப்படிப்பட்ட ஞானம்? மீதி இல்லாமல் எல்லா உயிர்களையும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பார்க்கின்ற திருஷ்டி ஏற்பட்டு விட்டால் நீ மீண்டும் மோகத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி மோகநாசம் இதனுடைய பலனை சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் எல்லா பாவங்களும் நீங்கி விடுங்கிறாரு. எப்படி நீங்கும்னு சொல்ல போகிறார். அதுக்கடுத்த ஸ்லோகத்தில் எல்லா கர்ம வினைகளும் நீங்கி விடும் சொல்லி சொல்ல போகிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.